வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில். அந்த கோயிலுடைய அகழிகள், அந்த என்ட்ரன்ஸ் தான் நான் பார்த்துட்ருக்குறோம். போன வேளை சாயங்காலம் வேளை அப்படின்றதுனால அதி அற்புதமாக இருந்தது கோயில் பதிவுகள். இந்த திருக்கோயிலுக்கு யார் போயிருக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டத்தை உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா நான் அதை உணர்ந்தேன். என்னமோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் அந்த கோயிலில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணினோம் அப்படின்ற ஒரு பெருமை நம்ம தமிழர் அப்படின்றதுனாலவோ என்னவோ தெரியல, அப்படி ஒரு சிந்தனை நமக்கு வருது. ஒவ்வொரு வாட்டியும் திருக்கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த ஒரு சிந்தனை வரும். ஆஹா, நாமளும் ஏதோ ஒரு முற்பிறவியில் நம்ம பண்ணியிருக்கிறோமோ, இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு கல்லை தூக்கி வச்சோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். பிரம்மாண்டம் என்றால் பிரம்மாண்டம். 1000 வருடங்களுக்கு முன்னால் கட்டிய அதி அற்புதமான பிரம்மாண்டமான, அதனால தான் பிரகதீஸ்வரர் அப்படின்னு வச்சாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் இந்த சமஸ்கிருதம் தமிழ் அப்படின்னு வித்தியாசம்லாம் பார்க்காம சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து கல்வெட்டே சமஸ்கிருதத்திலலாம் பண்ணியிருக்கிறாங்க ராஜராஜ சோழன். இதெல்லாம் நமது ஆட்சியாளர்கள், இன்று இருக்கும் சரித்திர ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது எப்போ சொல்லிக் கொடுத்து சமஸ்கிருதத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றினான் ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம ஊரில் மகான்கள், காஞ்சி மகான் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் பொறித்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தக்ஷிண மேரு விடங்கன் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேரே கொடுத்துருக்கிறான் ராஜராஜ சோழன். இவ்வளவு அன்பாக மரியாதையோட சமஸ்கிருதத்துக்கு அவன் பண்ணியிருக்கிறான் இந்த திருக்கோயிலுக்கு. இதெல்லாம் என்று நாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் எனக்கு ரொம்ப ஒரு சிந்தனையாக இருக்குது. அதற்கான ஒரு முயற்சி, ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இந்த பதிவு. காஞ்சி மகான் தெய்வத்தின் குரலில் அவர் சொல்கிறதையே நான் அப்படியே படிக்கிறேன். ராஜராஜ சோழனுக்கு எத்தனையோ பெருமை சொல்கிறார்கள், அவனுடைய வீரதீர பிரதாபங்களை சொல்கிறார்கள், பக்தியை பாராட்டுகிறார்கள். கோவிலுக்காகவும் மூர்த்திகளுக்காகவும் ஆபரணாதிகளுக்காகவும் நித்திய நைமித்திய வழிபாடுகளுக்காகவும் சிப்பந்திகளுக்காகவும் கலைஞர்களுக்காகவும் அவன் வாரி வாரி விட்ட ஔதாரியத்தை புகழ்கிறார்கள். இத்தனையையும் ஒரு டீட்டெயில் விடாமல் கல்வெட்டில் பொறித்து வைத்ததாக போற்றுகிறார்கள். தான் பரம சாம்பவனாக இருந்தும் பெருமாள் கோயில், புத்த விகாரம் எல்லாவற்றையும் பேணிய மனோ விசாலத்தை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அட்மினிஸ்ட்ரேஷனிலும் அபார திறமை காட்டி ராஜ்யத்தை பல பிரிவுகளாக பிரித்து முடியாட்சியிலேயே குடியாட்சியை அமைத்தவன் ராஜராஜ சோழன். எல்லாம் பெருசாக பண்ணின அந்த பெரியவன் ராஜராஜனிடம் எனக்கு ரொம்ப பெருசாகப்படுவது அவன் ஆடவல்லான் தட்சிண மேரு விடங்கன் என்று 2 பெயர் வைத்தானே, அதுதான். ஏனென்றால் இது தமிழையும் சமஸ்கிருதத்தையும் இரு கண்களாக அவன் மதித்து போற்றினான் என்பதற்கு அற்புதமான ப்ரூவாக தெரிகிறது. எல்லாம் சொல்கிறது காஞ்சி மகா சுவாமிகள். சமஸ்கிருதத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றியிருக்கிறான் ராஜராஜ சோழன். நம்முடைய மகத்தான கலாச்சாரத்திற்கு மாதா பிதாக்களாக இருக்கிற இந்த 2க்கும் தானே இப்போது குத்துப்பகை வெட்டுப்பகை என்று பேதப்படுத்தி வைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் சொல்கிறது காஞ்சி மகா சுவாமிகள். எப்போ நாம் ராஜராஜ சோழன் மாதிரி சமஸ்கிருதத்தையும் தமிழையும் நம் இரு கண்களாக போற்ற ஆரம்பிக்கிறோமோ, அப்போது மறுபடியும் இவ்வாறான பெரிய பெரிய கோயில்களை நாமும் கண்டிப்பாக மறுபடியும் கட்ட முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் எப்போது நாம் சமஸ்கிருதத்தை ராஜராஜ சோழன் போல் போற்ற ஆரம்பிக்கப் போகிறோம் என்பதுதான் கேள்வி. இதை பதிவிடும்போது நம்மை ஆட்சி செய்த வெள்ளைக்காரர் பிரிட்டிஷர்ஸ் லண்டனில் இப்போது 1975 சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூல் இன் லண்டனில் சான்ஸ்கிரிட்டை, சமஸ்கிருதத்தை கம்பல்சரி சப்ஜெக்டாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. வெள்ளைக்கார பசங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்பில் நீங்கள் தேடினீங்கன்னா வரும். அவன் சமஸ்கிருதத்தின் பெருமை அருமை தெரிஞ்சு அவனுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதை கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் கல்வியாளர்களும் புரிந்து கொண்டு சமஸ்கிருதத்தை நம் மாணவர்களுக்கு கண்டிப்பான பாடமாக எப்போது கற்றுக் கொடுக்க போகிறோமோ அப்போது நாம் மறுபடியும் இவ்வாறான கோயில்களை கண்டிப்பாக கட்ட முடியும். அவர் சொல்கிறார் காஞ்சி மகான், தமிழ் மகன் என்று ராஜராஜனை நன்றாக சிறப்பிக்கட்டும். அது வாஸ்தவம்தான். தேவார திருமுறைகளை அவன்தான் கண்டெடுத்தான். அது மட்டுமல்லாமல் ஈஸ்வர சன்னிதானத்தில் அது பிரதி பூஜா காலத்திலும் ஜீவசக்தியோடு பிரகாசித்து ஒலித்து கொண்டு எந்நாளும் லோகத்தில் சிரஞ்சீவியாக இருக்கும்படி ஆலயங்களில் ஓதுவா மூர்த்திகளை நியமனம் பண்ணி வழிபாட்டிலேயே ஓர் அங்கமாக
திருப்பதிக விண்ணப்பத்தை ஆக்கினான். பெரிய கோவிலில் இப்படி 50 பேரை நியமித்திருக்கிறான். ஆனபடியால் தமிழ் பண்பாட்டுக்கு புத்துயிர் தந்தவன் என்று அவனை விசேஷிக்க சகல நியாயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை மட்டும் சொன்னால் ஒன் சைடட் தான், ஒரு தலை பட்சம்தான். சமஸ்கிருதத்துக்கும் வேத வைதிக ஆகம சம்பிரதாயங்களுக்கும் அவன் அளவில்லாத மதிப்புணர்ச்சியோடு தொண்டு செய்திருப்பதையும் சேர்த்து சொன்னால்தான் அவனுக்கு பூர்ண நியாயம் பண்ணியவர்கள் ஆவோம். ஆலய நிர்மாணம், பூஜை, உற்சவம் எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் அவன் ஏற்பாடு பண்ணினான். மூலஸ்தானத்துக்காக நர்மதா பானலிங்கம்தான் ஸ்லாக்கியம் என்ற சாஸ்திர விதிக்கு கட்டுப்பட்டு ராஜ்ய காரியம் எல்லாவற்றையும் விட்டு 64 வேளாண் செட்டி என்று 64 பேரோடு கூட அவன் எத்தனையோ 100 மைல்கள் போய் நர்மதையில் இத்தனாம் பெரிய லிங்கத்தை கொண்டு இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்தான் என்று தெரிகிறது. கோவிலிலே அநேக கல்வெட்டுகளை பொறித்தபோது முதல் கல்வெட்டை ஏதத் விஸ்வனி ரூபச்ரேணி மௌலி என்று சமஸ்கிருதத்திலேயே ஆரம்பித்திருக்கிறான் அப்படின்னு காஞ்சி மகாசுவாமிகள் சொல்கிறாங்க. ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய் என்றும், வடமொழியும் தென் தமிழும் ஆனான் கண்டாய் என்றும் தேவாரத்தில் சுவாமியை சொல்லியிருப்பதை அதே ஸ்பிரிட்டில் எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் ஏகப்பட்ட கனபாடிகளுக்கும் இன்னொரு பக்கத்தில் ஏகப்பட்ட ஓதுவார்களுக்குமாக வேதமும் தேவாரமும் சன்னிதானத்தில் நிவேதனம் பண்ணும்படியாக செய்திருக்கிறான் ராஜராஜ சோழன். எவ்வளவு பெரிய லிங்கம், எவ்வளவு பெரிய நந்தீஸ்வரர் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போது பக்த கோடிகள் பிரதோஷம் அன்னைக்கு இந்த நந்தீஸ்வரருக்கு சிறப்பான அபிஷேகம் பண்ணுறது தான். இதுதாங்க தமிழருடைய கலாச்சாரம். சோழ வம்சத்தில் வந்தவர்களும் சரி, பாண்டிய வம்சத்தில் சரி, சேரர், பல்லவர், அத்தனை வம்சத்தில் வந்தவர்கள் அனைவரும் எல்லோரும் பிரதோஷ அன்னைக்கு இப்பெல்லாம் தமிழகம் பூராக சிவ வழிபாடு, நந்தீஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கிறது. அதுதான் நாம் பண்ண வேண்டியது. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு ஆலயம் செல்வது சாலவும் நன்று அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிற அந்த நெறிமுறைகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் ஓவியங்கள்லாம் கலைஞர்களெல்லாம் எப்படியெல்லாம் திருக்கோயிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி இருந்தது, இவ்வளோ பெரிய கிரனைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி வச்சாங்க அப்படின்னு. என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இன்றைக்கி இருக்குது, எலக்ட்ரிசிட்டியெல்லாம் இருக்குது. அன்று இருந்தது யானை, குதிரை, மனிதர்களின் பலம். இதை வைத்து 1000 வருடத்துக்கு முன்பாக கட்டிய கோயில் இன்று வரைக்கும், இதுக்கு முன்னாடி கட்டின கோயில்கள் எல்லாம் என்னாச்சுன்னு தெரியாது, ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம பார்க்குறது வராகி அம்மன் சன்னதி. வராகி அம்மன் சன்னதி முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ சைடில் இருந்தது, சின்னதாக இருந்தது, எனக்கு ஞாபகம். ஆனால் இப்போது அது ஒரு பெரிய சன்னதியாக வைத்து சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ பார்க்குற இந்த நந்தி அம்மனுக்கு எதிராக போல இருக்கிற சன்னதி. ராஜராஜ சோழனை பற்றி காஞ்சி மகான் தெய்வத்தின் சொல்கிறப்போ ஒரு பொருத்தம் என்னவென்றால், 11 திருமுறைகளை வகுக்கச் செய்த ராஜராஜ சோழனுக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் இயற்பெயர் அருண்மொழி என்பது. 12ஆம் திருமுறை பாடின சேக்கிழாரின் இயற்பெயரும் அருண்மொழிதான். தமிழ் மக்களை வாழ வைக்கும் அருள்மொழிகளை எல்லாம் ஒரு அருண்மொழி கண்டுபிடித்து கொடுத்தான். இன்னொரு அருண்மொழி, அந்த அருள்மொழி அருளியவர்களின் சரித்திரங்களை படைத்து கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் அருளியவர் விக்னேஸ்வரர். யார் அப்படின்னா, திருநாரையூரில் இருக்கும் விக்னேஸ்வரர். எப்படின்னா, நம்மி ஆண்டார் நம்பிக்கு 63 சரித்திரங்களையும் சொன்னார். நம்பிக்கு தும்பி சொன்னார் என்பார்கள். தும்பி என்றால் யானை, அதன் கைதான் தும்பிக்கை. சாக்ஷாத் கணபதியே சரித்திரம் சொன்ன பெரிய பெருமை நம்முடைய நாயன்மார்களுக்கு இருக்கிறது. அவர் சொன்னதை நம்பி பிற்பாடு திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலாக பாடினார். திருத்தொண்ட தொகையும் இந்த திருவந்தாதியும் தான் பின்னாளிலே சேக்கிழார் விஸ்தாரமாக செய்த பெரிய புராணத்திற்கு ஆதார நூல்கள் அப்படின்னு காஞ்சி மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரலில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தஞ்சை கோயில் அந்த பிரகாரத்துக்கு உள்ளே நுழையிறப்போ அற்புதமாக ஒரு அருங்காட்சியமே வைத்திருக்கிறாங்க. ஒரு மினி மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த திருக்கோயில் பல ஆண்டுகளுக்கு இருந்தது, அதை எப்படி மீட்டெடுத்தோம், அதில் எல்லாம் எப்படி இந்த பரதநாட்டிய முத்திரைகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த டீட்டெயில் யாரெல்லாம் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணினாங்க அப்படின்ற ஒரு மியூசியமே வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அனைத்து மாணவர்களும், எங்கெங்கேயோ எல்லாம் மாணவர்களை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்.
சரித்திர தேர்ச்சிகள் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. அந்த சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு இருந்த கோயில், எவ்வாறெல்லாம் யாரெல்லாம் இந்த கோயிலை கட்டினாங்க, எப்படியெல்லாம் அது காலத்தில் மாறிப்போச்சு, அதை மறுபடியும் எப்படி நம்ம மீட்டெடுத்தோம், எப்படி நாம் இதெல்லாம் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இந்த விஷயங்களெல்லாம் மாணவர்களுக்கு நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிய நமது பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் திருக்கோயில், தஞ்சை பெரிய கோயில் பார்த்தாலே பரவசமாக இருக்குது. கண்டிப்பாக நேரில் சென்று பாருங்கள். அப்போது அந்த உணர்வே வேறு லெவலுக்கு நம்மளை அழைத்து செல்லும். தெய்வத்தின் குரலில் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். காஞ்சி மகாசுவாமிகள் ராஜராஜ சோழனை சக்கரவர்த்தி, மன்னன், ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்று நாம் ஒருத்தனை கொண்டாடுகிறோம். ஆனால் அவன் இதைவிட பெருசாக நினைத்தது தானும் வேறே ஒரு மகா பெரிய ராஜாவுக்கு தொண்டனாக இருப்பதைத்தான். தலையில் நவரத்தின கிரீடம் சூட்டிக் கொண்டிருப்பதை விட அந்த சிரசிலே தனக்கும் ராஜாவாக இருக்கப்பட்டவனின் காலை அழுந்த வைத்து கொண்டால் அதுதான் பெரிய ஆபரணம் என்று பெருமைப்பட்டான். அவன்தான் ராஜராஜ சோழன் என்று நாம் இன்று போற்றுகின்றோம். தன்னை எப்போதும் சகல லோக சக்கரவர்த்தியான பரமேஸ்வரனின் தொண்டனாக நினைத்து கொண்டு அந்த சந்திரசேகரனின் திருவடி தன் முடியில் சூட்டப்பட்டிருப்பதாக பாவித்து சந்தோஷப்பட்டு கொண்டு இதனால் சிவபாத சேகரனாக ஆண்டவனுக்கு அடங்கி கிடப்பதையே உயர்வாக நினைத்தான். எவ்வளவு சிறப்பான ஒரு ராஜராஜ சோழன்! அந்த சிறப்பை நமக்கு எவ்வளவு அருமையாக காஞ்சி மகாசுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு. அந்த உள்ளே இருக்கிற அந்த பிரகாரத்தில் போகிறப்போ எவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சமஸ்கிருதமா, ஹிந்தியா, மராட்டியா, இதெல்லாம் மன்னர்களும் இத்திருக்கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த பதிவு பெரிய கோயில் பற்றின பதிவு. நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, பகிர்ந்து கொள்கிறதுக்கு. அதனால் இப்போதைக்கு நான் இந்த முதல் பதிவோட இந்த இடத்துல நிறுத்தி இதுக்கப்புறம் நாம் 2ஆம் பதிவை ஆரம்பிப்போம். இதை பார்க்கும் அடியார்களுக்கு கண்டிப்பாக நாம் எங்கெங்கேயோலாம் சென்று டூரிஸ்டாக பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஊரில் இருக்கிற கோவில்களுக்கு சென்று கோவில்களை, பக்தியை அனைத்தையும் வளர்த்தெடுப்போம். நம்ம ராஜராஜ சோழன் அதைத்தான் விரும்பினான். ஓம் நம சிவாய.